யுஎஸ் பிரசிடென்ட் ஒருத்தங்க கிண்டல் அடிச்சதுக்கு அவங்க பண்ண வேலையை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. ஒரு மனுஷனோட உடம்ப வச்சு எவ்வளவு பென்சில்கள் தயாரிக்க முடியும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களோட காதை பற்றின இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம். இந்த இடத்துல டூரிஸ்ட்களோட பொருட்கள் எல்லாம் எடுத்து குறைவான விலைக்கு வித்துருவாங்களா? உங்க டூத் பேஸ்ட்ல இது இருக்குதாங்கிறத கண்டிப்பா பாருங்க. இந்தியர்களோட ஹைட் எதுக்காக வர வர குறைஞ்சுகிட்டே போகுது. இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, டார்சன் மூவி MX எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல டார்சனோட வீடு ஒரு மரத்துக்கு மேல தான் இருக்கும். அதே போல இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் லைஃப் டார்சனை பார்க்க போறோம். பாகிஸ்தானை சேர்ந்த இவரோட பெயர் தான் ஃபர்மார் அலி. இவர் ஒரு மரத்துக்கு மேல இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டி அதுல 8 வருஷங்களா இருந்துட்டு வர்றாராம். இந்த மாதிரி அவர் வேணும்னே பண்ணல, அவரோட வறுமை காரணமா அவருக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு இந்த மாதிரி மரத்துக்கு மேல ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு. இந்த வீட்டுல ஒரு மனுஷனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு அடுப்பும் அண்ட் கரண்ட் சப்ளைக்கு தேவையான ஒரு சுவிட்ச் போர்டும் கிடைக்கும். அண்ட் ஃபர்மார் அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு அவரோட வயித்தை நிறைச்சிட்டு இருக்கிறாராம். இவரோட இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல பார்த்து தான் பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் இவருக்கு பாகிஸ்தானி டார்சன் என்கிற ஒரு பெயரையும் கொடுத்திருக்காங்க. நம்பர் 2, இந்தியால இருக்கிற மக்களை சும்மா கிண்டல் பண்ணாலே அவங்களுக்கு பெரிய அளவுல கோவம் வரதான் செய்யும். அப்ப பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோவம் வருங்கிறத சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம அமெரிக்காவை பத்தி தான் கத்துக்கணும். அது என்னங்கறத வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜாய் பைடன் நிறைய காமெடியன்ஸோட சேர்ந்து ஒரு டின்னருக்கு போயிருந்தாரு. அந்த டின்னர் சமயத்துல ஒரு காமெடியன் அமெரிக்காவோட பிரசிடென்ட கிண்டல் பண்ணி இருக்கிறாரு. ஆனா இதுல பிரசிடென்ட் ஜாய் பைடன் கொஞ்சம் கூட கோவப்படல. மத்தவங்கள போல எல்லாரோட சேர்ந்து அவரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. சோ நம்மளும் ஒரு சில ஃபன்னான விஷயங்களை ஃபன்னாவே எடுத்துக்கிட்டா தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருக்கலாம். நம்பர் 3, நீங்க பிரேசில்ல இருந்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய் கொடுத்து உங்க காருக்குன்னு தனியா ஒரு வாட்ச்மேன் வைக்கலாம். பிரேசில்ல இந்த மாதிரி கார்களை பாத்துக்கிறதுக்காகவே தனியா வாட்ச்மேன்கள் இருக்காங்க. அவங்களோட இந்த காரை பாத்துக்கிறதுக்கான வாட்ச்மேன் வேலைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபாய் கிடைக்குமா. அண்ட் பிரேசில்ல இருக்கிற கோஸ்டாரிக்கால இந்த ஒரு விஷயம் ரொம்பவே காமனா இருக்குது. ஏன்னா அந்த இடங்கள்ல கார்களோட திருட்டு ரொம்பவே அதிகமா போகுதாம். அதனால அங்க உள்ள மக்கள் பயந்து போய் அவங்களோட காரை பாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான வாட்ச்மேன்களை வச்சிருவாங்க. அண்ட் இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அதிகபட்சமான கார் திருடர்களே அந்த காரை பாத்துக்கிற வாட்ச்மேன்களா தான் இருப்பாங்களாம். நம்பர் 4, ஒரு ஸ்டடியோட அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்மளால அவங்கள பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. கிட்ட வர வரதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதே பர்சன் ஒரு 300 அடி தூரத்துல இருந்து சிரிச்சாலும் நம்ம அவங்கள ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாமா. அதாவது 300 அடி தூரத்துல சும்மா நடந்து வர்றவங்கள நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதே பர்சன் சிரிச்சா நம்மளால ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஸ்மைல் தான் ஒரு மனுஷனை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான பெஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்குது. நம்பர் 5, நம்மளோட ஹியூமன் பாடியை வச்சு எத்தனை பென்சில்களை தயாரிக்க முடியும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு ரிசர்ச்சோட அடிப்படையில் ஒரு மனுஷனோட பாடியில இருந்து 9000 பென்சில்களை தயாரிக்கலாமா. ஏன்னா நம்ம எல்லாரோட பாடியிலயும் பென்சில் தயாரிக்கிறதுக்கான அந்த மெட்டீரியலான கார்பன் இருக்குது. அண்ட் நம்ம உடம்புல கிடைக்கிற அந்த கார்பனோட அளவு 9000 பென்சில்கள் தயாரிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். நம்பர் 6, நம்ம எல்லாருமே நம்மளோட 2 காதுகளுமே ஒரே மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளோட 2 காதுகளுமே கொஞ்சம் டிஃபரெண்ட் டைப்பான வேலைகளை பாக்குது. ஆக்சுவலா நம்ம கிட்ட யாராவது ஏதாவது வார்த்தைகளை பேசுறாங்கன்னா அந்த வார்த்தைகளை நம்மளோட லெஃப்ட் சைடுல இருக்கிற காது தான் அதிகமா உள்வாங்கும். அண்ட் அதே நேரத்துல நம்ம ஏதாவது மியூசிக் மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது நம்மளோட ரைட் சைடுல இருக்கிற காது தான் அது அதிகமா உள்வாங்குமா. இந்த மாதிரி நம்ம 2 காதுகளுமே கொஞ்சம் வித்தியாசமான வேலைகளை பாக்குது. நம்பர் 7, உங்களுக்கு லாட்டரியில ஒரு பெரிய அளவுல அமௌண்ட் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா ஃபேமிலியோட சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா சைனாவை சேர்ந்த ஒரு ஆளுக்கு 12 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சப்போ அது அவரோட வீட்டுல குழந்தைகள் யாருகிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ணிட்டு போன அவரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு நல்ல ஆடம்பரமான வீடு கட்டி கொடுத்திருக்காராம். கோடீஸ்வரன் ஆகிட்டனால டபுள் கேம் விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு போல. நம்பர் 8, அமெரிக்கால இருக்கிற அலபாமால ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல பொருட்கள் ரொம்ப குறைவான விலையில கிடைக்கும். ஆக்சுவலா அந்த இடத்துல விக்கிறதுக்கு வைக்கப்படுற பொருட்கள் எல்லாமே டூரிஸ்ட்கள் விட்டுட்டு போனது. அதாவது நிறைய டூரிஸ்ட் ஏர்போர்ட்லயே அவங்களோட ஏதாவது பொருட்கள் இல்ல லக்கேஜ் எதையாவது மறந்து வச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லக்கேஜ் இல்ல அந்த பொருட்களை கொஞ்ச நாளைக்கு யாருமே வாங்குறதுக்காக வரவே இல்லைன்னா அதை இந்த மாதிரி குறைவான விலைக்கு விக்கிறதுக்காக அனுப்பிடுவாங்களாம். சோ இங்க எந்த விதமான ஒரிஜினல் பொருட்களா இருந்தாலும் சரி அது ரொம்பவே குறைவான விலையில கிடைச்சிரும். நம்பர் 9, நிறைய டூத் பேஸ்ட் கம்பெனிகள் ஆக்சுவலா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதாவது உங்க டூத் பேஸ்ட்ல நோமின்ங்கிற ஒரு கண்டென்ட் இல்லனா அந்த கம்பெனி உங்களை ஏமாத்துது. ஏன்னா எல்லா டூத் பேஸ்ட் கம்பெனிகளும் அவங்களோட டூத் பேஸ்ட் பல்ல சுத்தம் பண்றதோட சேர்த்து பல்ல ரிப்பேரும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த டூத் பேஸ்ட்ல இருக்கிற நோமின்ங்கிற கண்டென்ட் தான் உங்க பல்லையும் ரிப்பேர் பண்ணும். சோ அது எந்த டூத் பேஸ்ட்ல எல்லாம் இல்லையே அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. அண்ட் டூத் பேஸ்ட்ல இந்த நோமின்ங்கிற கண்டென்ட் சேர்த்து டூத் பேஸ்ட் தயாரிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் ஆம். நம்பர் 10, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உத்தரப்பிரதேசல செக்ஷன் 144 போடப்பட்டிருந்தது. அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் எந்த விதமான பப்ளிக் கேதரிங்கும் பண்ணவே கூடாதாம். அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் அந்த நாள் மட்டும் அலோவ் பண்ணவே இல்ல. அண்ட் யாராவது அந்த நாள் ட்ரிங்கிங் இல்ல கேதரிங் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல அடி விழுந்திருக்குமா. நம்பர் 11, நிறைய படங்கள்ல எல்லாம் ஜாம்பிஸா கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு முறை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பூச்சியை பாருங்க, இதுதான் ரியல் ஜாம்பி. ஏன்னா இந்த பூச்சி செத்து போய் அதோட உடம்பையும் புழுக்கள் அரிச்சிட்டு ஆனாலும் இந்த பூச்சி இந்த மாதிரி நடக்குது. அதுக்கான காரணம் அந்த பூச்சியோட உடம்புல உயிர் இருக்குதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா அதோட உடம்பு பாரசைட்ஸ்ங்கிற ஒரு வகையான சின்ன பூச்சிகள் சேர்ந்து தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பாரசைட்ஸ் ஒரு செத்து போன உயிரினத்தோட பாடியை டீகம்போஸ் பண்ணும். அண்ட் அதுங்க நினைச்சா இந்த மாதிரி ஒரு
செத்து போன உயிரினத்தோட உடம்பையும் அசைக்க முடியும். நம்பர் 12, டிவிகள் எல்லாம் காமெடி ஷோஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருமே நிறையவே பார்த்திருப்போம். அல்ல ஒரு சிலவங்க பண்ற காமெடி உண்மையாவே சிரிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் ஒரு சிலவங்க பண்ற காமெடி நமக்கு சிரிப்பே வராது. ஆனா இந்த மொக்க காமெடிக்கு நமக்கு சிரிப்பு வருதோ இல்லையோ, கண்டிப்பா அந்த காமெடி ஷோவை லைவா இருந்து பாக்குற மக்கள் எல்லாருமே சிரிப்பாங்க. ஏன்னா அந்த காமெடியை பார்த்து நமக்கு சிரிப்பு வந்தாலும் வராட்டியும் ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகிறதுக்காகவே அங்க இருக்கிற மக்களை சும்மானாலும் அந்த காமெடியை பார்த்து சிரிக்க சொல்லுவாங்களாம். அண்ட் நம்மள அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு அந்த மொக்க காமெடியை நல்ல காமெடி தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்போம். நம்பர் 13, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த பறவைகளோட பேர் தான் அல்பட்ரோசஸ். இந்த பறவைகள் எந்த மாதிரியான ஒரு பறவைகள் தான் இந்த பறவைகளால தரையில இறங்காமலே வருஷ கணக்குல காத்துல பறக்க முடியுமா? அண்ட் இந்த பறவைகள் முதல் முறை அதோட கூடுல இருந்து வானத்துல பறக்கும் போது தொடர்ந்து 6 வருஷங்கள் அளவுக்கு கடல் மேலே கண்டினியூஸா பறந்துகிட்டே இருக்குமா. அண்ட் பசிக்கும் போது கடல்ல மேல வர்ற மீன்களை பிடிச்சு சாப்பிட்டுரும். இந்த மாதிரி இந்த பறவைகளால தரையில லேண்ட் ஆகாமலே வருஷ கணக்குல பறக்க முடியும். நம்பர் 14, அம்பானியோட டிரைவர் ஒரு இன்ஜினியரை விடவும் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறாங்களாம். ஒரு பக்கம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 10 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் வாங்கிட்டு தன்னை ஒரு சக்சஸ்ஃபுல் நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அம்பானி அவரோட டிரைவருக்கு ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறாராம். அப்படின்னு அம்பானியோட டிரைவர் ஒரு வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்பர் 15, நம்ம எல்லாருமே நம்மளோட கண்களை சுத்தம் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணுவோம். ஆனா இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல ஒரு நண்டு எப்படி அதோட கண்கள் சுத்தம் பண்ணுதுங்கறத பார்க்க முடியும். ஆக்சுவலா இந்த நண்டோட கண்ணுல மண்ணு விழுந்துட்டு போல, அதை எவ்வளவு அழகா இந்த நண்டு சுத்தம் பண்ணுதுங்கறத பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நண்டு அதோட கண்ணை சுத்தம் பண்றதை இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வெள்ள பாத்துருக்க மாட்டீங்க. நம்பர் 16, இந்தியால ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க தங்க தோசை சாப்பிடலாம். அண்ட் அந்த தோசையை நம்ம இந்தியாவோட எல்லாத்த விட எக்ஸ்பென்சிவான ஒரு தோசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மசாலா தோசையை நல்லா சுட சுட ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த மாதிரியான 24 கேரட் எடிபிள் கோல்டு ஃபாயில ஒட்டுவாங்களாம். அண்ட் இந்த ஒரே ஒரு தோசையை நீங்க வாங்கி சாப்பிடணும்னா அதுக்காக 916 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்பர் 17, இனி நீங்க இன்ஸ்டாகிராம்ல பணம் கொடுத்து ஒரு செலிபிரிட்டியை போல வெரிஃபை ஆகலாம். இதுவரைக்கும் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தான் இந்த வெரிஃபைட் ஆப்ஷன் ஃப்ரீயா கொடுக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா இனி எல்லாருமே பணம் கொடுத்து இந்த வெரிஃபைட் ஆப்ஷனை வாங்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வர போறாங்களாம். அண்ட் ஒரு மாசத்துக்கு இந்த வெரிஃபைட் ப்ளூ டிக்க வாங்குறதுக்கு $11.9 செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம நாட்டு கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 சில்லற ரூபாய் வந்துரும். ஆனா நம்ம நாட்டுக்கு எக்ஸாக்ட்லி என்ன பிரைஸ்ல வைக்க போறாங்கங்கிறது தெரியல. நம்பர் 18, நீங்க செய்யற வேலை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா ஒருத்தங்க அவங்க செய்யற வேலை எந்த அளவுக்கு அதிகமா வெறுக்கிறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு உள்ள இருந்து அன்ஹெல்தி ஆகிட்டே போவாங்களாம். ஏன்னா நம்ம செய்யற வேலையை நம்ம பிடிச்சு செய்யலன்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வெறுப்பு எல்லாமே வந்துரும். ஆப்வியஸ்லி அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடுன்னு தான் சொல்லி ஆகணும். சோ எப்பவுமே நீங்க செய்யற வேலையை ரொம்ப பிடிச்சு என்ஜாய் பண்ணி செய்யுங்க. நம்பர் 20, ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்தியால இருக்கிற மக்களோட ஹைட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுதாம். அது மட்டும் இல்லாம 1998ல இருந்து 2015 வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேலையும் மத்த நாடுகள்ல உள்ள மக்கள் எல்லாரும் ஓரளவுக்கு ஹைட்டா வளர்றத நோட் பண்ணி இருக்காங்க. ஆனா இந்தியால உள்ளவங்களோட ஹைட் தான் இப்போ அதிகமா வளராம இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுங்கிறத பார்த்தோம்னா ஜெனட்டிக்ங்கிறது முக்கியமான ஒண்ணுதான். அதாவது அம்மா அப்பாக்கு எவ்வளவு ஹைட் இருக்குதோ அந்த ஹைட் தான் நம்மளும் வளருவோம். ஆனா என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இந்தியால நிறைய பேர் நியூட்ரிஷன் குறைபாடுல இருக்கிறாங்க. அதனால நியூட்ரிஷன் குறைபாடு வந்தாலும் ஒருத்தங்களோட ஹைட் அதிகமா வளராது. இந்த மாதிரி நியூட்ரிஷன் குறைபாடு காரணமா தான் இந்தியால உள்ளவங்களோட ஹைட் வருஷங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்குதாம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பை.